எப்பா மகேஷ் அங்கிள், என்னம்மா நடிக்கிறீங்க அங்கிள்? முடியல அங்கிள். நேற்று வரைக்கும் பசங்களுக்கு நல்லா தானே பாடம் எடுத்துட்டு இருந்தீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒருத்தனை வாழ விட மாட்டீங்க, வளர விட மாட்டீங்க. இன்னும் ஸ்பீடா ஒர்க் பண்றீங்க. சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துல மொத்த கழகமும் அப்படியே கரூர்ல இருக்கு. இந்த வேகத்தை நீங்க மற்ற விஷயங்கள்ல காட்டியிருந்தீங்கன்னா நேற்று தமிழ்நாட்டுல எந்த குற்ற வழக்குமே இருந்திருக்காது. ஒரே 1 வருஷத்துல எல்லா குற்ற வழக்கையும் முடிச்சிட்டு இருக்கலாமே. கேட்டா விஜய் மேலதான் தப்பு, விஜய் சரியா பிளான் பண்ணல. நீங்க கொடுத்த குறைச்சல்ல அவர் என்ன பேச வந்தன்றதே முழுசா பேசவே இல்லை. எங்க ஜனங்களுக்கு என்ன ஆகுமோ, எப்ப கரண்ட் கட் ஆகுமோ, எப்ப ஆம்புலன்ஸ் உள்ள வருமோ, எப்பா 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 கொஞ்சம் நெஞ்ச குறைச்சலா குத்திங்க நீங்க. எப்பா அது கூட பரவாயில்ல, பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அவரேதான். அலப்பற தாங்க முடியலடா சாமி. இதுல கமெண்ட்ஸ் வேற, விஜய் சரியா பிளான் பண்ணல, விஜய் ஒரு தற்குறி, இவ்வளவு அப்பாவி உயிருக்கு போனதுக்கு காரணம் விஜய் தான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு. 2 நாளா மனுஷன் எதுவுமே பேசல, இன்னும் ஒரு வார்த்தை பேசல. இதயம் ஒடிஞ்சு போயிருக்காரு, மனசு நொறுங்கி போயிருக்காரு. உங்களை மாதிரியா வித்தின் 1 ஹவர்ல எல்லாமே முடிச்சாரு. பிரஸ் மீட் கொடுக்கறது, அதை அறிவிக்கிறது, இதை அறிவிக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு மொத்த கழகமே போறது. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், தளபதியை பார்த்து பயந்துட்டீங்களா? தளபதி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இப்பவும் சொல்றேன், 2026 2 கட்சி தான்.